ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம், சமீபத்தில் இந்த தமிழ் ராக்கர்ஸோட அட்மினை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே மார்தட்டி கொண்டிருந்தார்கள் இல்லையா? ஆனா உண்மையாவே இந்த ஆள் தான் உண்மையான அட்மினா, இல்ல இவங்க சும்மா கணக்கு காமிக்கிறதுக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு ஆரம்பத்துல வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, இவரோட பேர் ஸ்டீபன் ராஜா, மதுரையை சேர்ந்தவராம். இவர் எப்படி பிடிபட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துல ஒரு தியேட்டர்ல உட்காந்து ராயன் படத்தை செல்போன்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப கரெக்டா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். போலீஸுக்கு இந்த தகவல் எல்லாம் யார் கொடுத்தது அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஏன்னா சமீபத்துல பிருத்திவிராஜ் சுகுமார் இருக்கிறார் பாத்தீங்களா, அவரு குருவாயூர் அம்பல நடையில் அப்படின்ற மாதிரி ஒரு படம் நடிச்சாரு. இந்த படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கும் போது இதை ஏதோ ஒரு தியேட்டர்ல உட்காந்து படம் முடிச்சு வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டுறாங்க. இதை பார்த்து காண்டான பிருத்திவிராஜ் அவர்களோட மனைவியான சுப்ரியா என்ன பண்ணிருக்காங்க, அட பாவீங்களா, இதெல்லாம் வேலையாவது ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கொச்சின் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் விசாரணையை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கும் போதுதான் இப்படி ஒரு பிளாக் ஷீப் திருவனந்தபுரம் தியேட்டர்ல உட்காந்து படம் முடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டீபன் ராஜை போய் அரெஸ்ட் பண்ணதா சொல்லப்படுது. இது அரெஸ்ட் பண்ணது எந்த தப்பும் கிடையாது. ஆனா இவரு தான்ப்பா அட்மினை பிடிச்சாச்சுப்பா, இனிமேல் நீங்க எந்த படத்தையும் வெப்சைட்ல பார்க்க முடியாது, நீங்க ஒன்னு ஓடிடில பார்க்கணும் இல்ல தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மாறுதட்டி கொண்டிருந்தார்கள். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, உண்மையாவே இந்த ஆள் தான் அட்மினா அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சில திடுக்கிடும் தகவல் நம்மளுக்கு கிடைச்சது. அதெல்லாம் என்னன்றதான் இப்ப இந்த வீடியோல நான் பகிர போறேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் ராக்கர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்ற அந்த உருவான சுவாரஸ்யமான கதையை சொல்றேன். இதுக்குள்ள ஏகப்பட்ட சினிமா பிளாக் ஷிப்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா சினிமா நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களோட ஒத்துழைப்பு இல்லாம இது எதுவுமே நடக்காது. சோ சும்மா வெளியில போறவன் போற போக்குல படம் எடுத்தலாம் போட முடியாது, இவங்களோட சப்போர்ட்டும் இருக்கும். சோ அந்த ஒரு அரசியலும் இதுக்குள்ள இருக்கு. சோ இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத பத்தி நம்ம தெள்ள தெளிவா பேசுவோம் வாங்க. அதாவது இந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற வெப்சைட்டை ஆரம்பிச்சவங்க ரெண்டு பேருன்றாங்க. ஒருத்தர் பாஸ்கர் அப்படின்றாங்க, இன்னொருத்தர் பேர் டேனியல் ராஜ். இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சிடி வியாபாரம், அதாவது சிடி பழைய படங்களோட சிடி எல்லாம் பர்மா பஜார்ல போட்டு விற்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தவர். இன்னொருத்தர் சினிமாவை சேர்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்ட் அப்படின்றாங்க, அவரோட பேர் தான் டேனியல் ராஜ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, சிடி வியாபாரம் டிவிடி வியாபாரம் பண்ணிருக்காங்க. நல்ல அமோகமா போயிருக்குது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் நம்ம பழைய படத்தையே வித்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, புது படத்தை தியேட்டர்ல போய் உட்காந்து படம் முடிச்சு விற்போம், சீரியா போட்டு விற்போம், நல்ல காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பிசினஸ் அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களோட பிசினஸ் பீக்ல போய் இவங்களை பத்தி தமிழ்நாடு எப்ப பேச ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, 2008 வருஷம் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் தான் சிவாஜி. இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் படம் முடிச்சு திருட்டு விசிடிய படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாளே இவங்க ரிலீஸ் பண்ணதுதான் பெரிய பேச்சா அந்த காலகட்டத்தில் நடந்தது. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே எங்க இருந்தோ கண்டுபிடிச்சு ஒரிஜினல் ஆடியோக்கு இவங்க திருட்டு விசிடி அடிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இதை பார்த்து தமிழ் சினிமாவே தம்பித்து போச்சுன்னா நம்ப முடியுங்களாங்க, அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட அட்டுழியத்தெல்லாம் அந்த காலகட்டத்தில் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் காப்பி யார்கிட்ட இருக்குது, எங்க இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் இவங்க அந்த வியாபாரத்தை தற்காலிகமா பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்டாங்க. அதாவது இந்த சீனை எக்ஸாக்டா எந்த படத்துல வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அயன் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க இல்லீங்களா, இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஆண்டவர் ஆட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சீடி எடுத்துன்னு வருவாங்க பாருங்க. இந்த கதை தாங்க இந்த கதை, அதாவது இந்த ஒரிஜினலா நடந்தது தான் கேவி ஆனந்த் அந்த படத்துல வச்சிருப்பாரு. சோ இந்த மாதிரி அட்டூழியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்தது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருட்டு டிவிடி திருட்டு விசிடி அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யமே தமிழ்நாட்டில் அழிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லலாம். அழிஞ்சு போச்சுன்றதோட போலீஸ் கம்ப்ளீட்டா முடக்கிட்டாங்கன்னா ஒரு 80% முடக்கிட்டாங்க, 20% அங்கங்க அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த பிசினஸ்னால நல்ல லாபம் அடைஞ்ச இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் நம்ம சீடியா பண்ண வேணாம்ப்பா, நம்ம இதே படத்தை ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணி ஆரம்பிச்ச வெப்சைட் தான் திருட்டு dvd.com. ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸ்க்குலாம் ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. சோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட், இன்னும் ஒரு சில வெப்சைட் எல்லாம் இவங்க ஆரம்பிச்சு படங்களை இன்டர்நெட்ல பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு மேட்டரை நல்லா கவனிச்சிட்டு இருந்த ஒரு டெக்கி குரூப், நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருப்பானுங்க பாத்தீங்களா, இவனுங்க என்ன பண்ணானுங்க, நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. இந்த விசிடி வித்த இந்த பசங்களே ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அப்லோட் பண்ணும்போது நம்ம கிட்ட எவ்வளவு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு, நம்ம ஒண்ணு ஆரம்பிப்போண்டா அப்படின்னு சொல்லி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு கண்டென்ட் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருட்டு dvd.com அவங்க அப்லோட் பண்றாங்க பாத்தீங்களா, அதை அவன் டவுன்லோட் பண்ணி இவன் தமிழ் ராக்கர்ஸ்ல அப்லோட் பண்றது. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு வெப்சைட், திருட்டு டிவிடி தமிழ் ராக்கர்ஸ் ரொம்ப வேற லெவல்ல போயிட்டு இருந்ததுங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த திருட்டு dvd.com அட்மின் ரெண்டு பேர் சொன்ன பாத்தீங்களா, அதாவது பாஸ்கர் மற்றும் டேனியல், இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்னதான் திருட்டு டிவிடி படங்களை அப்லோட் பண்ற வேலையை பார்த்தாலும் டெக்னிக்கலா இவங்க பெருசா ஸ்ட்ராங் கிடையாது. இவங்க யாரோட உதவியால தான் இந்த வெப்சைட்டை ரன் பண்ணிருப்பாங்க. அதனால செக்யூரிட்டி பெருசா இல்லாதனால
போலீஸ் சைபர் கிரைம் மூலமா அழகா இவங்களை ட்ராக் பண்ணி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோனோபோலி ஒரே ஒரு ஆள் தான், நம்ம தமிழ் ராக்கர்ஸ் மட்டும் தான். தமிழ் ராக்கர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட நிலைமை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெப்சைட் நம்ம செக்யூரிட்டி வைஸ் ஸ்ட்ராங், ஏன்னா டெக்னிக்கலா நம்ம ஸ்ட்ராங், அதனால எந்த போலீஸும் நம்மள தொடவே முடியாது. இருந்தாலும் உள்ள அப்லோட் பண்றதுக்கு கண்டென்ட் இல்லையே, கண்டென்ட் எங்க போறது? ஏன்னா நம்மளே திருட்டு.dvd.com இருந்து தான் டவுன்லோட் பண்ணோம். இனிமேல் அவனையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, நம்ம என்ன பண்றதுன்னும் போது இவங்களே ஒரு அதிரடியான முடிவு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, நம்மளே தேட்டரா போய் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம், தேட்டருக்காரங்கிட்ட பேசி அவனோட ஆபரேட்டர் ரூம்ல இருந்து நம்மளே படத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தமிழ் ராக்கர்ஸை இறங்கி எல்லா தேட்டருக்கும் போய் அங்கிருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இவங்களோட வெப்சைட்ல ஆரம்பிச்சாங்களா. அதனால தமிழ் ராக்கர்ஸுக்கு இணை தமிழ் ராக்கர்ஸே அப்படின்ற மாதிரி தான் ஆயிப்போச்சு. ஏன்னா இவங்களுக்கு காம்படிஷன் எந்த வெப்சைட்டும் கிடையாது. ஏன்னா இவங்க அளவுக்கு செக்யூரிட்டியா ஸ்ட்ராங்கா எந்த ஒரு வெப்சைட்டும் அந்த காலகட்டத்தில் வரல. இதுக்கப்புறம் இவங்களோட பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது போலீஸ் என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆனா இருந்தாலும் இவங்களோட VPN ப்ராப்பரா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவங்களோட VPN கண்ட்ரிக்கு கண்ட்ரி ஜம்ப் ஆகும். சோ அந்த மாதிரி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழ் ராக்கர்ஸ் ரொம்பவே ஜாலியா இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா எப்படியோ போலீஸ் ட்ராக் பண்ணி இவங்கள ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு படத்தை வெப்சைட்ல தமிழ் ராக்கர்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல அந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு அடுத்த நாள் தான் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன உடனே இவங்களே மப்சல் சைடுல இருக்கிற ஏதாவது ஒரு ஊர் சைடுல இருக்கிற ஒரு தியேட்டருக்கு போய் ஆபரேட்டர் ரூம்ல மொபைல் போன் வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்றதுக்கே நைட் ஆயிடும். நைட் ஆன உடனே அடுத்த நாள் தான் வெப்சைட்ல ரிலீஸ் ஆகும் இல்லைங்களா. சோ இந்த ஒரு விஷயத்தை கண்காணிச்ச போலீஸ் என்ன பண்ணாங்க, அந்த படத்தை அந்த திருட்டு VCD-யா அதாவது அப்லோட் பண்ண படத்தை நல்லா பார்த்து இது எந்த தியேட்டரா இருக்கும் அப்படின்னு ட்ராக் பண்ணி அந்த தியேட்டருக்கு போய் செக் வச்சாங்க போலீஸ். உடனே இதை பார்த்த தமிழ் ராக்கர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த ஒரு பிசினஸ் ட்ரிக் வேலைக்கு ஆகாது, நம்ம என்ன பண்ணுவோம், படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. என்ன தெரியுங்களா, இந்தியாவில் வந்து அந்த படம் இந்த டேட்ல ரிலீஸ் ஆகுது, ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுது இல்ல, நம்ம போய் படம் பிடிக்கிறத ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனா இங்க இருந்து கிளம்பி போனா ஃபிளைட் சார்ஜ் அது இதுன்னு ஆகுது. அதனால அங்க ஒருத்தனை உட்கார வைப்போம், அவன் தியேட்டர்ல போய் படம் முடிச்சு நம்மளுக்கு இங்க அனுப்பிட்டோம், நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணோம்னா தான் போலீஸ்க்கும் திரைத்துறையினருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. என்னடா நாங்க ஒண்ணு பண்ணா நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க டே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கே ஒரே குழப்பமா. இது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு மேட்டரும் பண்ணிருக்காங்க. அது என்ன தெரியுங்களா, வெறும் வீடியோ மட்டும் தான் வெளிநாட்டு தியேட்டர்ல ஷூட் பண்றது, ஆனா ஆடியோ நம்ம ஊர் தியேட்டர்ல ஷூட் பண்றது. ஏன்னா ஆடியோ குவாலிட்டி அங்க இருந்து இங்க வரும்போது ரொம்ப டவுன் ஆயிடும் அப்படின்றனால இங்க இருக்கிற தியேட்டர்ல ஆடியோவை மட்டும் கேப்சர் பண்ணி அங்க இருக்கிற வீடியோ இங்க இருக்கிற ஆடியோவும் சேர்த்து அவ்வளவு குவாலிட்டியா விட்ட உடனே மக்கள் தியேட்டருக்கு போறதே விட்டாச்சு. ஏப்பா தமிழ் ராக்கர்ஸ்ல சூப்பரா இருக்குதுப்பா குவாலிட்டி, அதனால நாங்க இங்கேயே பாத்துறோம் அப்படின்ற மாதிரி அவன் தியேட்டர் போறதே கம்மி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் என்னங்க இன்கம் வேற லெவலுக்கு கோடி கணக்கில் போக ஆரம்பிச்ச உடனே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன்பா படத்தை அப்லோட் பண்றதுனால நம்ம டவுன்லோட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைச்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்லோட் பண்றதுனால எந்த வருமானமும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா அந்த வெப்சைட் உள்ள போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிற வர லிங்க் எல்லாம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வைங்களேன், அதுல இருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட் வருமானத்திலேயே உங்க கோடி கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுக்கப்புறம் போலீஸ் ரொம்ப கிடுகு புடி போடும் போது வெறும் தமிழ் ராக்கர்ஸ்னு மட்டும் நம்ம ரன் பண்ணா பத்தாது, நம்ம இதை வச்சு இன்னும் நிறைய வெப்சைட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இது மூலமா இந்த இசை மினி, தமிழ் குன், தமிழ் யோகி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 12,000 வெப்சைட் இவங்க வச்சிருக்காங்களாங்க. அதனால தமிழ் ராக்கர்ஸ் என்னதான் போலீஸ் முடக்கினாலுமே கூட இந்த வெப்சைட்லாம் இயங்கிட்டே இருக்கும். அந்த அட்மினை பிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத இப்போ அப்படியே வீடியோ கேட்டுனே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்களை சொல்லி சொல்றேன். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது, இவங்களோட பிசினஸ் எலாபரேட் பண்ணணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ் படத்தை மட்டும் தான் அப்லோட் பண்ணுவோமா, வா இந்தி மலையாளம் தெலுங்குன்னு ஒரு ரவுண்ட் அடிப்போம், வேர்ல்டு வைடு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு வெப்சைட் எல்லா படத்தையும் இந்தியா ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி பாருங்கடா, ஜாலியா இருங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மகத்தான சேவையை செய்ய ஆரம்பிச்சாங்க தமிழ் ராக்கர்ஸ். இது மட்டும் இல்லாம ஞானவேல் ராஜாவுக்கு ஒரு சவால் வேற விட்டாங்க. ஏன்னா அவர் எல்லா மேடையிலும் சவால் விடுவார்ல, வா உனக்கே விடுறவா, வா சிங்கம் 3ன்னு ஒரு படம் பண்றியா, இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீவியூ ஷோ போட்டுருவா பத்தியா, அதோட ரெக்கார்டிங் எங்ககிட்ட இருக்குது, அதை வச்சு நான் உனக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணட்டுமா அப்படின்ற சவால்லாம் விட்டு நம்ம ஞானவேல் ராஜாவும் டென்ஷன் ஆகி கெட்ட வார்த்தையில பிரஸ் மீட்ல எல்லாம் பேசினாரு. இதுக்கப்புறம் அப்படியே ஒரு வழியா என்ன பண்ணாங்க, கௌரி சங்கர் அப்படின்றவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இவரை கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, இவர் அட்மின் கிடையாதான், இந்த பையன்லாம் சும்மா வேலை செய்யறான் பையன்யா, அதுவும் இந்த தமிழ்கன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை ரன் பண்றவனா பாவம் அப்படின்ற மாதிரி விட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, சேட்டா உனக்கு எங்கிருந்துடா கண்டென்ட் வருது, அதை நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்னா நான் எடிட்டிங் டேபிள்ல இருந்தே சுட்டுருவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஆடி போயிட்டானுங்க தமிழ் சினிமாவே. பாருங்க எப்படி எல்லாம் திருடுறானுங்க. அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு படம் எடுத்து இத்தனை பேரை வச்சு யூஸ் பண்ணி அவனுக்கு சம்பளம் கொடுத்து பேட்டா கொடுத்து சோறை போட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னா இவனுங்கள மாதிரி திருட்டு பசங்க இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியாயமா மக்களே, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போக நம்ம விஷால் அவர்கள் 6 அடி அனகோண்டா அவர்கள் களமிறங்கினாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருட்டு விசில நான் ஒழிக்கிறேன் பாருனையோ, நாங்கெல்லாம் வெப்சைட்ல அப்லோட் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு, நீ இப்ப திருட்டு விசில வச்சு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கடைக்காரனே குமுறி இருப்பான் அவர்கிட்ட.
இருந்தாலும் இவரோட பப்ளிசிட்டிக்கு இவர் வந்து கொஞ்சம் தலைவர் ஆகணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அதனால இந்த ஸ்டண்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவர் எல்லாரும் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஏப்பா நீ கடையா போவாத, இங்க கிட்டத்தட்ட 12,564 வெப்சைட் இருக்குது, இத்தனை வெப்சைட்லயும் உன் படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கிறானுங்க, அதனால நீ கான்சென்ட்ரேஷன் அங்க பண்ணு அப்படின்னதுக்கு இவரும் கொஞ்சம் சைபர் செல்லு, இவரே வந்து ஆன்டி பைரசி அப்படின்ற மாதிரி ஒரு தனியா ஒரு ஐடி விங்கே ஆரம்பிச்சாரு விஷால் அவர்கள். இன்னும் இயங்கிட்டு தான் இருக்குது. இதனாலதான் பாத்தீங்கன்னா விஷால் படம் எதுவுமே ஆன்லைன்ல வரவே வராது. அப்படியே வந்தாலும் அவர் படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் கழிச்சு தான் வரும். அட்லீஸ்ட் விஷாலால அதுவாச்சும் சாதிக்க முடிஞ்சது. கண்டிப்பா அந்த விஷயத்தை நம்ம பாராட்டணும். நான் சொல்றதுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க. எந்த விஷால் படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு எந்த வெப்சைட்லயும் வரவே வராது. சோ அந்த மாதிரி விஷால் அவர்கள் கொஞ்சம் கிடுகுப்பிடி போட்டு அவரோட படத்தை மட்டும் கொஞ்சம் காப்பாத்திட்டு இருந்தாரு. இருந்தாலும் இவங்களோட டொமைன் எந்த மாதிரி இருக்கும் தெரியுங்களா? அதாவது நீங்க tamilrockers.com அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு அதை போய் அரெஸ்ட் பண்ணி பிளாக் பண்ண உடனே அடுத்த வெப்சைட் அடுத்த ஒரு சில மணி நேரத்துல ரிலீஸ் ஆகும். tamilrockers.gn அதாவது கானாக்கு ஜம்ப் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை முடங்கினீங்கன்னா tamilrockers.it இட்டாலிக்கு ஜம்ப் ஆயிடும். சோ இந்த மாதிரி இருந்தனால தான் போலீஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது இவங்களை பிடிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் அலையோ அலைஞ்சினே 2018 வருஷம் கேரளா போலீஸ் ரொம்ப கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுத்து என்ன பண்ணாங்க, தமிழ் ராக்கர்ஸ்ல இருக்கிற அட்மின் அரெஸ்ட் பண்ண முடியல, அதுக்கு கீழே வேலை செய்யற 2 பேர் பிரபு மற்றும் சுரேஷ்ன்றவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணத்தை வந்து பறிமுதல் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா தமிழ் ராக்கர்ஸ்ல படத்தை அப்லோட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா சம்பாரிச்சாங்களாம். சோ இந்த நடவடிக்கையின் மூலமாக ஒரு சில வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ண செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 2020 மொத்தமா நாங்க ஷட் டவுன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தமிழ் ராக்கர்ஸுக்கு முடிவு கட்டினது 2020 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா 2020க்கு அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டே இல்லாம போச்சு. ஆனா இப்போ தமிழ் ராக்கர்ஸின் கிளைகளான கிட்டத்தட்ட ஒரு 12,000 வெப்சைட் உலகம் ஃபுல்லா வந்து உலாவிட்டு இருக்கு. அதுல இருந்து பல பேர் படங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால தமிழ் ராக்கர்ஸுக்கு சாவே கிடையாது. இந்தியன் படத்துல கிளைமாக்ஸ்ல எப்படி கமல் நான் எப்ப வேணாலும் திரும்பி வருவான்னு போனாரு, அந்த மாதிரி தான் தமிழ் ராக்கர்ஸ் போயிருக்குது. மறுபடியும் வேற பேர்ல அது மறுபடியும் வந்தாலும் வரலாம். ஆனா இப்ப இயங்கிட்டே தான் இருக்குது எங்கேயோ. சோ இது வந்து நம்ம நாட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையான விஷயமா? மக்கள் எல்லாருமே தமிழ் ராக்கர்ஸுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. திரும்பி வா மகனே, திரும்பி வா இந்தியன் தாத்தா அப்படின்ற மாதிரிலாம் டயலாக் கொடுத்து இவரை வந்து கம்பேக் இந்தியன் மாதிரி கம்பேக் தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உலகத்திலேயே மானங்கட்ட செயல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் செய்யற இந்த செயல் தான். ஏன்னா தமிழ் ராக்கர்ஸ்ன்றவன் 1ஆம் நம்பர் திருட்டு பையன். அதாவது தமிழ் சினிமால ஒரு படம் எடுக்கணும்னு வைங்களேன், அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது நண்பர்களே. நம்ம யூடியூப்ல வீடியோ போடுற மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா ஒரு 45 நாள் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து ஒர்க் பண்ணணும். ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு 6 மாசம் நீங்க ஒர்க் பண்ணணும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லி நீங்க ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒர்க் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒரு சினிமா ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 100 பேர் வேலை செய்யணும். அவங்களுக்கு பேட்டா சம்பளம் சாப்பாடுன்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் அழணும். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சி நல்ல ஹிட் ஆனா ஓகே, இல்லைன்னு வைங்களேன் ப்ரொடியூசர் போட்ட காசெல்லாம் காலி. சோ இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம மத்தியில ஹீரோ ஆயிட்டானுங்க, சூப்பர் ஹீரோ ராபின்ஹுட் மாதிரி ஆயிட்டானுங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம ஆதரிக்க கூடாது. ஆனா இந்த மாதிரி மனநிலை மக்களுக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம இப்ப தெளிவா பேசுவோம். வீடியோட ஆரம்பத்துல நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம மக்களை பார்த்து ஏன்பா வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி படம் பாக்குறீங்க, ஏன்பா திருட்டு விசிட்ல பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏங்க தியேட்டர்ல போனா டிக்கெட் எவ்வளவு தெரியுங்களா, 120 ரூபா வைக்கிறான், 190 ரூபா வைக்கிறான். ஒரு குடும்பத்தோட 4 பேர் போனோம்னா கிட்டத்தட்ட பாப்கார்னு, சிப்ஸ், பப்சி இதெல்லாம் சாப்பிட்டு படத்தை பார்த்துட்டு வெளில வந்தாலே 1000 ரூபாய் எடுத்துங்க, நான் எங்க பார்க்கணும், டிக்கெட் ரேட் அவனை குறைக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். டிக்கெட் ரேட்டு தமிழ்நாட்டில் 40 ரூபாயில இருந்து 70 ரூபா இருக்கும் போதே நம்ம எல்லாம் விசிஆர்ல பார்த்துட்டு இருந்தோம் படம், திருட்டு கேசட்டு இதை வாங்கி பார்த்துட்டு இருந்தோம். அப்ப மட்டும் நான் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுமா? ஆதரிச்சது மக்கள், சொல்றது நொண்டிசாக்கா. ஆனா இந்த டிக்கெட் விலை உயர்ந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2016 வாக்குல ஒரு சின்ன ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ இல்லையா, அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு முதலமைச்சர் மாற்றம் ஏற்பட்டது. அந்த முதலமைச்சர் வந்த உடனே என்ன பண்ணாரு, நான் ஏத்தனம் பாடுற வரிகள், அதுவும் குறிப்பா எதுக்கு நான் வரி ஏத்த போறேன்னா என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் நான் அதிகமாகிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 58% என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஏத்தனாங்க. லோக்கல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் 30% டாக்ஸ் ஏத்தன உடனே அவன் தியேட்டர்காரன் என்ன பண்ணா, நாங்க என்னப்பா பண்றது, டாக்ஸ் ஏத்திட்டாங்க, அப்ப நாங்க டிக்கெட் ரேட்டை தானே ஏத்தணும் அப்படின்னு சொல்லி டிக்கெட் ரேட்டை ஏத்தி விட்டான். இதனால என்னாச்சு, இங்க இருக்கிற சின்ன சின்ன தியேட்டருங்கள 70 ரூபா வரைக்கும் டிக்கெட் வித்துட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, டிக்கெட்டை 100 ரூபா வரைக்கும் ஏத்தனாங்க. வேற என்ன பண்றது, டாக்ஸ் போட்டுட்டா எங்க இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றது, மக்கள் கிட்ட தான் கலெக்ட் பண்ணி ஆகணும். அதனால டிக்கெட் ரேட்டும் ஏறி போச்சு. அதனால ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, இந்த சின்ன தியேட்டருக்கு 100 ரூபா கொடுத்து பாக்குறதுக்கு நல்ல மல்டிபிளக்ஸ்ப்பா, அவன் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் வச்சுக்கிறான் தெரியுமா, டிடிஎஸ் வச்சுக்கிறான், அதுக்கப்புறம் டால்மி அட்மோஸ் ஒன்று வச்சுக்கிறான், ஆர்டிஎக்ஸ், ஐமேக்ஸ், ஃபாரின்ல இருக்கிற அத்தனை டெக்னாலஜி எடுத்து வந்து இறங்கிடுறானுங்க. சோஃபா சீட்டு, பெட் எல்லாம் போட்டு படம் பார்க்கறானுங்க. வா நம்ம அங்க போலாம், அதுவும் ஃபுட் குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்குது, பாப்கார்ன்லாம் 100 ரூபா கொடுத்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாமே கிளம்பி நேராக போயிடுறது.
120 ரூபா தானே, எக்ஸ்ட்ரா 30 ரூபா வாங்குறான், 150 ரூபான்னு சொல்லி நம்ம தான் போய் மல்டிபிளெக்ஸ் ஆதரிச்சோம். இந்த மல்டிபிளெக்ஸ் ஆதரிச்சனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன தியேட்டருக்கு கூட்டம் வரது குறைஞ்சு போச்சு. ஏன்னா இங்க 100 ரூபா கொடுத்து படம் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 30 ரூபா போட்டா நாங்க அங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், எங்களை வந்து அப்படியே ராயலா ட்ரீட் பண்றாங்க, அட்மாஸ்பியர்லாம் வேற லெவல்ல இருக்குது, நாங்க எங்களை ரிச்சா ஒரு பணக்காரனா உணர்றோங்க அப்படின்ற மாதிரி இந்த மிடில் கிளாஸ் மக்களை டார்கெட் பண்றது. அதாவது அந்த மாதிரி மல்டிபிளெக்ஸுக்குலாம் நம்ம நினைக்கிறோம் பணக்காரலாம் வருவானு, பணக்காரன் தேட்டருக்கு அவ்வளோ படம் பார்க்கவே வரமாட்டான். உதாரணத்துக்கு லெஜண்ட் சரவணா போய் கேளுங்க, சார் நீங்க கடைசியா பார்த்த படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி அப்படின்னு வேறு, இல்ல பாட்ஷா ரஜினின்னு வேறு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு படமே பாக்குறதுல போல இருக்குது, அதிகப்படியா ரஜினி படத்தை தவிர எதையும் பாக்குறது இல்ல. அதனால தான் அந்த மனுஷன் படத்துல நடிகை வந்தாரு, ரஜினி மேனர்ஸும் வந்துனுக்குது. இதுக்கு காரணம் இந்த மாதிரி பணக்காரங்களாம் அவ்வளோ படம் பார்க்க மாட்டானுங்க. அப்படியே பாக்குற பழக்கம் இருந்தாலும் அவங்க வீட்டுல ஹோம் தேட்டர் வச்சு பாத்துருவாங்க. இவங்கலாம் இந்த மல்டிபிளெக்ஸுக்கு வரது கிடையாது. இந்த மல்டிபிளெக்ஸ்ன்றது கட்டினதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிறது தான். ஏன்னா நம்ம போய் வாரத்துல 5 நாள் மாடா உழைக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த 2 நாள் நாங்க அந்த காசை வச்சு என்ஜாய் பண்ண போறோம் சொல்லி நம்ம அழுகுற காசு எல்லாமே மல்டிபிளெக்ஸுக்கும் இந்த மாதிரி மாலுக்கு அது இதுக்குன்னு தான் போகுது இல்லையா. இதனால இந்த மிடில் கிளாஸ் கிட்ட இருந்து பணத்தை புடுங்கணும்னா, ஏங்க நீங்க எல்லாம் ரிச்சான ஒரு ஆளுங்க, வெல்த்தியான ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணா மட்டும் தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து நம்ம காசை புடுங்க முடியும்னு சொல்லி மல்டிபிளெக்ஸ் பண்ண ஒரு தந்திரமான ஒரு விளையாட்டு தான். இதனால சின்ன சின்ன தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருந்த நம்மளோட மனநிலாம் மல்டிபிளெக்ஸை நோக்கி போனோம்னா இந்த தியேட்டர்லாம் எப்படி காலத்தை ஓட்டுவான், மூடிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் 1000 தியேட்டர் மூடிட்டாங்களாம். ஏன் நம்ம கோடம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியால ஏவிஎம் ராஜேஸ்வரன் ஒரு தியேட்டர் இருந்ததுங்க, கடைசி வரைக்கும் 40 ரூபா டிக்கெட் தான் குத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம்ல ஆப்போசிட்ல போய் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் மகன் ஒரு தியேட்டர் இருந்தது, அந்த தியேட்டர் கூட கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா டிக்கெட் தான் வித்துன்னு இருந்தாங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல உதயம் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கு, அதையும் மூட போறாங்க. எஸ்எஸ்ஆர் மூடியாச்சு, ஏவிஎம் மூடியாச்சு, ஆனந்த்னு ஒரு தியேட்டர் இருந்தது அதை மூடியாச்சு, அகஸ்தியா மூடியாச்சு, லிபர்டி தியேட்டர் மூடியாச்சு, ராம் தியேட்டர் மூடியாச்சு, கோல்டன் ஈகிள் மூடியாச்சு, கடைசியா சாந்தி தியேட்டர் சிவாஜி கணேசனோட சாந்தி தியேட்டரையும் மூடியாச்சுப்பா. சோ இத்தனை தியேட்டர் மூடிட்டு இன்னைக்கு ஊர் ஃபுல்லா மல்டிபிளெக்ஸ் தான் இருக்குது. மல்டிபிளெக்ஸ் எல்லாம் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவான், அவன் கொடுக்குற ஃபெசிலிட்டிக்கு அவன் சார்ஜ் பண்ணி தானே ஆவான். இதனால மக்கள் என்ன பண்ணாங்க, எங்களால வந்து 1000 ரூபாய் கொடுத்து பார்க்க முடியல, அதனால நாங்க சொகுசா வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி எங்ககிட்ட 55 இன்ச்சு டிவி இருக்குது, அதுல நாங்க போட்டு ஜாலியா ஹோம் தியேட்டரோட பார்ப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சனாலதான் இந்த மாதிரி திருட்டு பசங்க எல்லாம் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்களை உருவாக்குறதே நம்ம தான். அது மட்டும் இல்லாம இவங்களை சோசியல் மீடியால கொண்டாடுறதும் நம்ம தான். நம்ம இந்த மாதிரி கொண்டாடுறனால ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறனால தான் இவனுங்க இவங்களோட திருட்டு தொழிலை எலாபரேட் பண்ணிட்டே போறானுங்க. அதனால கஷ்டமோ நஷ்டமோ ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா திரையரங்களை பாருங்க, இல்லைன்னா ஓடிடி தளத்துல வந்ததுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்களே. திருடனுக்கு நீங்க தோல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழிலாளிகள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருக்கும் மக்கள் ஆப்பு வைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சோ அதனால ஒரு திருடனுக்கு தோல் கொடுக்கறதுனால டெம்பரரியா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே தவிர, ஆனா ரொம்ப லாங் டேர்முக்கு இது நம்மளோட பொருளாதாரத்தை நம்மளே அழித்துக்க கூடிய ஒரு பிளான் தான் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இருந்தாலும் இவ்வளவு படத்தை டவுன்லோட் பண்ணி பாக்குறோமேப்பா, தமிழ் சினிமா வந்து ஏன் இன்னும் தொடர்ந்து படம் தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த ஓடிடி தளம்லாம் வந்து இருக்கிற நம்பிக்கையில தான் தமிழ் சினிமா இன்னைக்கு கொஞ்சம் ஓடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஓடிடி தளத்தை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்றான், கிட்டத்தட்ட நம்ம உலகத்துல 127 கண்ட்ரிஸ் இருக்கா, அத்தனை கண்ட்ரியில இந்தியா மற்றும் ஒரு சில சின்ன சின்ன கண்ட்ரியில தான் இந்த பைரேட்டு அதை விட டவுன்லோட் பண்ணி பாக்குற படங்களாங்க. மற்ற கண்ட்ரிலாம் டிசிப்ளினா ஓடிடியில் தான் பாக்குறாங்க. அதனால இந்த 2 கண்ட்ரியில வர நஷ்டம்லாம் எனக்கு கவலை கிடையாது, மீதி கண்ட்ரியில டிசிப்ளினா இருக்கான்ல அவங்க கிட்ட இருந்து வர வருமானமே போதும் அப்படின்றாங்க. சோ அவங்க அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால மானம் போறது நம்ம நாட்டுக்கு தான். அதனால பைரசியை ஆதரிக்காதீங்க, நல்ல நல்ல படங்களை தியேட்டர்லயும் பாருங்க, ஓடிடிலையும் பார்த்து நீங்க ஆதரிச்சாதான் நல்ல நல்ல படங்கள் வரும். இல்லைன்னா மக்களை வைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளி இவங்க தியேட்டர்ல ஒரு 2 மணி நேரம் உட்கார வச்சு கத்தியில சதக்குன்னு குத்தி ஒரு படத்தை எடுத்தோம்னா இவங்க தியேட்டர்ல வந்து பாப்பானுங்க அப்படின்ற மனநிலைக்கு பிலிம் மேக்கர்ஸும் மாறுவாங்க. அதனாலதான் நல்ல படங்கள் தமிழ்ல வரது கிடையாது. மலையாளத்துல நல்ல படங்கள் வரதுக்கு காரணம் சின்ன பட்ஜெட்ல நல்ல படத்தை எடுத்து நல்ல வியாபாரம் பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரி ஆன்டி பைரசியும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ட்ரிக்டா இருக்காங்களா நம்மளுக்கே தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிற நண்பர்களே. இது பற்றிய கருத்தை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நம்ம கிட்ட நேரடியா பேசணும்னா நேரம் நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, ஃபாலோ பண்ணுங்க, எந்த டவுட்டா இருந்தாலும் சாட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.